அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜாவாஸ்கிரிப்ட் தொடரில் ஜாவாஸ்கிரிப்டை அடிப்படையிலிருந்து நம்ம கற்றுக்க போகிறோம். முதல்ல ஒரு ப்ரோக்ராம்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும், அதுக்கு அடுத்ததாக நம்ம சிஸ்டமில் ப்ரௌசர் வச்சே ஜாவாஸ்கிரிப்டை எப்படி கற்றுக்கலாம், அதுக்கான செட்டப் என்ன அப்படிங்கிறத பற்றியும், மூணாவதாக ஒரு எளிமையான ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம், ஒரு இன்புட் வாங்கி நம்ம அதை அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ண போகிறோம். அது நாலாவதாக டேட்டா டைப்ஸ் என்னென்னலாம் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். ப்ரோக்ராம்னா என்னன்னு பார்ப்போம். ப்ரோக்ராமில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியையும் நம்ம கதைகளோட ஒப்பிடலாம். உதாரணமாக, கதை அப்படிங்கிறது முதல்ல வார்த்தை, ஏதாவது ஒரு வார்த்தையிலேருந்து ஆரம்பிக்கும். அதை நம்ம ப்ரோக்ராமில் எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறதோட கம்பேர் பண்ண முடியும். அப்புறம் பல வார்த்தைகள் சேர்ந்து ஒரு வரி உருவாகும். அதே மாதிரி ப்ரோக்ராம்லேயுமே நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கதைக்கு வந்துட்டிங்க அப்படின்னா நிறையா வரி சேர்ந்தால் ஒரு பேராகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு பத்தி உருவாகும். இந்த ப்ரோக்ராமில் நிறையா ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஒன்றா சேர்த்து அதை பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. கதையில் நிறையா பத்திகள்லாம் சேர்ந்து ஒரு கதையாவோ இல்லை இன்னும் நிறையா சிறு சிறு கதைகளெல்லாம் ஒன்றா சேர்த்து பெரிய காப்பியமாகவோ நம்மளால் உருவாக்க முடியும். அதே மாதிரி தான் ப்ரோக்ராம்லையும் நிறையா பிளாக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராமோ இல்லை நிறைய ப்ரோக்ராம் சேர்ந்து ஒரு மாடியூலையோ, அதே மாதிரி நிறைய மாடியூலோ சேர்ந்து ஒரு அப்ளிகேஷன் அந்த லெவலுக்கு நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ இதுதான் ஒரு ஒப்பீடு. ப்ரோக்ராமில் எக்ஸ்ப்ரெஷன்றது ஒரு வார்த்தை, ஸ்டேட்மெண்ட்ங்கிறது நிறைய எக்ஸ்ப்ரெஷன் சேர்ந்து ஒரு வரியாக இருக்கும். அப்புறம் நிறையா ஸ்டேட்மெண்ட்ஸ் குரூப் பண்ணோம் அப்படின்னா அது பிளாக்காக மாறும். நிறையா பிளாக் ஒரு ப்ரோக்ராமாக மாறும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதை நம்ம கடைசியாக நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் எழுதுனதுக்கப்புறமும் இதோட நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். அடுத்ததாக ஒரு ப்ரௌசர்லேயே நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான என்விரான்மெண்ட் இருக்குது. அது எப்படி செட்டப் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். நான் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா ப்ரௌசர்லேயும் இந்த செட்டப் பண்ண முடியும். நான் ஃபயர்ஃபாக்ஸில் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு எம்டி டேப், நியூ டேப் ஒன்று சும்மா எம்டியாக ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் டூல்ஸ் போயிட்டு, ப்ரௌசர் டூல்ஸ் போயிட்டு, வெப் டெவலப்பர் டூல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் இந்த கன்சோல் அப்படிங்கிற டேபை நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த கன்சோலில் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோட் அடித்தோம் அப்படின்னா இந்த ப்ரௌசரே நமக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? உதாரணமாக ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா console.log அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எந்த டெக்ஸ்ட்டை நம்ம பாஸ் பண்ணுறோமோ அந்த டெக்ஸ்ட்டை அது நமக்கு இதே இடத்துல பிரிண்ட் பண்ணி காட்டும். இப்போ console.log, அப்புறம் அதுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன், மை நேம் இஸ் வேலன்னு கொடுத்துட்டு அப்புறம் ஒரு செமிகோலன் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம எந்த டெக்ஸ்ட்டு கொடுத்தோமோ அதை நமக்கு அது அந்த லைனுக்கு கீழேயே பிரிண்ட் பண்ணியிருக்கு. இதில் 2 லைன் வந்திருக்கு. ஒன்று அன்டிஃபைன்டுன்னு வந்திருக்கு, இன்னொன்று நம்ம கொடுத்த டெக்ஸ்ட்டே வந்திருக்கு. இதில் நம்ம என்ன நோட் பண்ணிக்கணும்னா, இந்த ஏரோ, லெஃப்ட் சைடு ஏரோ போட்டிருக்கீங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம இப்போ இக்னோர் பண்ணிடலாம். அந்த அவுட்புட் எல்லாமே நமக்கு அவுட்புட்டுன்னு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இந்த மாதிரி எம்டியாக இருக்கிற லைனை தான் நம்ம அவுட்புட்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இதே மாதிரி நம்ம வேறு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்கலாம். அதுவும் பிரிண்ட் ஆகிருக்கு இல்லைங்களா. இப்போ console.logனா என்ன அப்படின்னா அது ஒரு பிரிண்ட்டுக்கான ஃபங்க்ஷன் வச்சுப்போம். இதை பற்றி நம்ம பின்னாடி இன்னும் விரிவாக பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணணும்னா console.log அப்படின்றதுக்குள்ளே எந்த டெக்ஸ்ட்டை டபுள் கோட்ஸில் பாஸ் பண்ணுறோமோ அது பிரிண்ட் ஆயிரும். ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரீனை கிளியர் பண்ணணும் அப்படின்னா இங்கே டெலீட் பட்டன் இருக்கும். அதை நம்ம அமைக்கிட்டோம்னா ஃபுல்லாக கிளியர் ஆயிரும். இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம டெக்ஸ்ட் டு பிரிண்ட் அப்படின்ட்டு ஒரு புதுசாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறோம். வேரியபிள் அப்படின்னா இதில் என்ன வேல்யூ வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். உதாரணமாக ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நான் இப்போ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி console.log அதில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம டபுள் கோட் கொடுத்து நம்ம இதில் ஒரு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கு பதிலாக இப்போ இந்த வேரியபிளையே நம்ம கொடுக்க போகிறோம். இந்த வேரியபிள் ஒரு டெக்ஸ்ட்னால அது பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, இப்போ இதே டெக்ஸ்ட் டு பிரிண்ட்டை நம்ம வேறு ஒரு டெக்ஸ்ட்டுக்கோ, இல்லை டெக்ஸ்ட்டை ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க, அப்போ ஸ்ட்ரிங்குக்கு நம்ம அப்டேட் பண்ண முடியும். எப்படின்னா, இப்போ ஹலோ வேர்ல்டுன்னு இருந்துச்சு,
இப்போ ஹலோ ஜாவா ஸ்கிரிப்ட் நான் அப்டேட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அதே டெக்ஸ்ட் டு பிரிண்ட் அப்படிங்கிற வேரியபிளில் ஸோ ஹலோ ஜாவா ஸ்கிரிப்ட் நமக்கு வந்துருச்சு. ஓகே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த லெஃப்ட் ஆரோ இருக்கிற லைனெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு எம்டியாக ஸ்டார்ட் ஆகிற லைன் தான் அவுட்புட் அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு வேரியபிளையும் பிரிண்ட் பண்ண தெரிஞ்சிருச்சு. ஒரு ஸ்ட்ரிங்கை console.log பாஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு வேரியபிளில் ஸ்ட்ரிங்கை மாற்றி அசைன் பண்ணி நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். இந்த அசைன் பண்ணுறதுன்றது இதுதான், ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இனிமேல் டெக்ஸ்ட் டு பிரிண்ட்டுக்கு இதுதான் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே டெக்ஸ்ட் டு பிரிண்ட்டுக்கு இனிமேல் வேல்யூ என்னென்னா ஹலோ ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அசைன் பண்ணிடுறோம். அப்புறம் அதை நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். இப்போ இதுக்கு அடுத்து இது எல்லாமே நம்ம ஹார்ட் கோடடாக பண்ணிடுறோம். அதுக்கு பதிலாக நம்மளால் இன்புட் வாங்கியும் பண்ண முடியும். அதை எப்படின்னு பார்த்துருவோம். நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுறேன். திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக அடிப்போம். டெக்ஸ்ட் டு பிரிண்ட் அப்படிங்கிற வேரியபிளே திருப்பியும் நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். ப்ராம்ப்ட் அப்படின்ட்டு ஒரு புது ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ப்ராம்ப்ட்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணலாம். உதாரணமாக என்டர் யுவர் நேம் அப்படின்னு நான் அடிக்கிறேன். ஓகே, இந்த லைன் அடிச்சுட்டு நம்ம என்டர் பண்ண உடனே ப்ரௌசரில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். இதில் வந்து நம்ம எந்த ஸ்ட்ரிங்கு வேணாலும் டைப் பண்ணலாம். உதாரணமாக ஃபயர்ஃபாக்ஸ் ப்ராம்ப்ட்ஸ் அப்படின்னு நான் போடுறேன். இதை நான் என்ட்ரு பண்ண உடனே இந்த டெக்ஸ்ட் டு பிரிண்ட் அப்படிங்கிற வேரியபிளில் நம்ம இந்த பாக்ஸில் என்ன வேல்யூ அடித்தோமோ அது போய் சேவ் ஆயிரும். ஓகே, இப்போ திருப்பி அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். console.log தான் பிரிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். டெக்ஸ்ட் டு பிரிண்ட் அப்படிங்கிற வேரியபிளை பிரிண்ட் பண்ண போகிறோம். நம்ம அந்த இதுக்கு முன்னாடி அந்த இன்புட் பாக்ஸில் என்ன அடித்தோமோ அது நமக்கு அவுட்புட்டாக வந்துடுச்சு. ஓகே, ஸோ 3 விஷயம் பார்த்துருக்கோம். console.log வச்சு நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். ப்ராம்ப்ட் வச்சுட்டு இன்புட்டை வாங்கி ஸ்டோர் பண்ணிக்க முடியும் ஒரு வேரியபிளில். அப்புறம் அந்த ஸ்டோர் பண்ணதை நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த 3 விஷயந்தான். நீங்களும் இதை உங்கள் ப்ரௌசரில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஜாவாஸ்கிரிப்ட் டேட்டா டைப் பற்றி பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் காமிச்சிருக்கேன். இந்த ஃபார்மில் வந்து 4 விவரம் கேட்குறாங்க. ஒன்று பெயர், வயது, திருமணமானவரா, அஞ்சல் எண். இந்த 4 விஷயம் கேட்குறாங்க. பெயர் வந்து வேலன், வயது 33, திருமணமானவரா ஆம் இல்லை அப்படிங்கிறதுல இல்லை அப்படிங்கிறத நம்ம டிக் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அஞ்சல் எண் அப்படின்னு என்னன்னு கேட்குறோம். இல்லை, இந்த மாதிரி தான் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுவோம். ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒவ்வொன்றுமே என்னென்ன டைப் அப்படின்னு பார்க்கலாம். வந்து வேலன் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரிங் இல்லையா, ஒரு டெக்ஸ்ட்டு. அடுத்து வந்து வயது வந்து ஒரு நம்பராக இருக்குது. திருமணமானவரா இல்லையாங்கிறது ஆம் இல்லைங்கிறது தான் பதிலாக இருக்கணும். அப்போ வந்து ஒன்று ஆம் இல்லை இல்லைன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு வர்றப்போ அதை நம்ம பூலியன் அப்படின்னு சொல்லணும். கடைசியாக அஞ்சல் எண் வந்து திருப்பியும் நம்பர். ஸோ இதில் வந்து நமக்கு 3 டேட்டா டைப் நமக்கு தெரியுது. ஒன்று வந்து டெக்ஸ்ட்டாக ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணலாம், இல்லை நம்பராக ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணலாம், இல்லை பூலியன் ட்ரூ ஃபால்ஸ் ஆம் இல்லை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இந்த 3 விஷயத்தை தான் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் சொல்லலாம். எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கும். ஜாவாஸ்கிரிப்டில் இந்த 3 டேட்டா டைப் தான் பேசிக் டேட்டா டைப். இதுக்கப்புறம் இன்னும் 2-3 டேட்டா டைப்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம பின்னாடி விரிவாக பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த 3 வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 டேட்டா டைப்பை நம்ம எப்படி ஒரு யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்த ஃபார்மையே நம்ம ப்ரோக்ராமுக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம். ஃபயர்ஃபாக்ஸில் இப்போ நம்ம பார்த்த ஃபார்மையே அப்படியே ப்ரோக்ராமாக மாற்ற போகிறோம். எப்படின்னு பார்த்துடலாம். ஃபயர்ஃபாக்ஸில் இன்ஸ்பெக்ட் டூல்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு, கன்சோல் வந்துட்டோம். இதில் வலது பக்கம் இந்த மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், ஸ்விட்ச் டு மல்டிலைன் எடிட் மோடுன்னு. இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு நம்ம ப்ரோக்ராம் அடிச்சுக்கலாம், ரைட் சைடு வந்து அதோட அவுட்புட்லாம் வரும். நம்ம ஏற்கனவே பார்த்த ப்ரோக்ராமே ஒரு தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். console.log ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நம்ம ரன் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்தோன்னா ரன் ஆயிரும். ஸோ அதே தான். அப்புறம் நம்ம வேணும்னா கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கேயுமே ஃபுல்லாக அழிச்சிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு எடிட்டர் மாதிரி வந்துடும் லெஃப்ட் சைடு. ரைட் சைடு வந்து அந்த எடிட்டரில் இருக்கிற ப்ரோக்ராம்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுற பிளேஸ் மாதிரி ஆயிடும். நம்ம இதை எவ்வளோ வேணாலும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சைஸ்லாம். ஓகே, இப்போ வந்து இந்த ஃபார்மை நம்ம அப்படியே ப்ரோக்ராமாக மாற்றுவோம். முதல்ல வந்து நேம் வேணும். நேம்க்கு ஒரு ப்ராம்ப்ட் போட்டுக்கிறோம். ஸோ இன்புட்லேருந்து நம்ம வாங்கிக்கலாம், என்டர் யுவர் நேம் செமிகோலன். ஓகே, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் முடிகிறப்பையும் செமிகோலன். ரெண்டாவதாக ஏஜ் வாங்க போகிறோம். ஓகே, அதுக்கு வந்து ப்ராம்ப்ட், அதே ப்ராம்ப்ட் அப்புறம் செமிகோலன், ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. மூணாவதாக
மேரிட்டல் ஸ்டேட் கரெக்டாக மேரிட் அப்படின்னு போட்டு ப்ராம்ப்ட் வாங்கிக்கிறோம். இதில் வந்து எஸ் ஆர் நோன்னு நம்ம சொல்லிடுவோம். ஓகே, எஸ் ஆர் நோ. அடுத்ததாக பின்கோடு. இப்போ நம்ம கடைசியாக இது எல்லாத்தையும் வாங்கினதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொன்றா. நேம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டு போட்டுட்டு அடுத்த லைனில் அந்த நேமை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, அப்புறம் திருப்பியும் console.log ஏஜ் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் போட்டுட்டு console.logல ஏஜ் பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்புறம் எதுக்கும் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்குவோம், அப்போ பார்க்குறதுக்கு நீட்டாக தெரியும். அடுத்து console.log மேரிட் அப்படின்னு போட்டு console.log மேரிடில் என்ன வேல்யூ வந்துச்சோ அதை போட போகிறோம். எல்லாத்துக்கும் செமிகோலன் வச்சுக்கலாம். வைக்காட்டியும் ஒர்க் ஆகும், பட் வைக்கிறது கரெக்ட். ஓகே, அதுக்கப்புறம் பின்கோடு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ரன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரன் பண்ணுறப்ப நேம் கேட்குது, நான் வேலைன்னு கொடுக்குறேன். அப்புறம் அடுத்து ஏஜ் கேட்குது 33, மேரிடான்னு கேட்குறது எஸ். அப்புறம் வந்து பின்கோடு கேட்குது, அதுக்கு வந்து சும்மா ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து எல்லாமே அவுட்புட் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து இது டெக்ஸ்ட்டு, இது நம்பர், இது எஸ்ஆர் நோ இல்லது ட்ரூ ஃபால்ஸ்ன்னு வரணும். இப்போதைக்கு இது டெக்ஸ்ட்டாக தான் இருக்குது. திருப்பி பின்கோடு வந்து நம்பர். ஓகே, இந்த ப்ரோக்ராம் இப்போ புரிஞ்சிருக்கும் கரெக்டுங்களா? இப்போதைக்கு இந்த மேரிட் வந்து பூலியனாக இல்லை, எஸ்ன்னு நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங்காக தான் இருக்குது. அதை நம்ம திருப்பியும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அவுட்புட் கிளியர் பண்ணிட்டேன், திருப்பியும் ரன் பண்ணுறேன், வேலைன்னு கொடுக்குறேன், ஏஜ் 33ன்னு கொடுக்குறேன். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து எஸ்ஆர் நோன்னு கேட்குறோம், ஆனால் நம்ம எது கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். இது பார்த்தீங்களா? அப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி தான் இன்னும் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இதை பூலியனாக மாற்றணும். அதை வந்து நம்ம இதுக்கு அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்மக்கிட்ட 3 டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். டெக்ஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, நம்பர்னு ஒன்று இருக்குது, எஸ்ஆர்னு சொல்கிற மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற 3 டைப் இருக்குது. ஓகே, அதை வச்சு நம்ம ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கொடுத்த நம்ம இங்கே பண்ண ப்ரோக்ராம்லாம் நீங்களும் உங்கள் ப்ரௌசரில் டைப் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இந்த காணொலியில் இருந்து ப்ரோக்ராம்னா என்ன, ஜாவாஸ்கிரிப்டை நம்மகிட்ட இருக்க ப்ரௌசர் வச்சு எப்படி எளிமையாக கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும், ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற பல்வேறு டேட்டா டைப்ஸ் பற்றியும் பார்த்துருந்துப்பீங்க. இனி வரும் காணொலிகளில் இதுக்கு அடுத்தடுத்த விஷயங்களை பற்றி நம்ம கற்றுப்போம். கற்றனை தூரும் அறிவு. நன்றி.